எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்ச பிறகுதான் அதை பத்தி நம்ம ஒரு கருத்தை பத்தி பேசுறதுல அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா அது எல்லாமே ஒரு ஒரு ஆலோசனையில இது பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு நினைப்பிலேயே போயிடும். அதிகாரப்பூர்வமா அறிவிக்கட்டும். யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்கவுங்க வேட்பாளர்களை வந்து அவங்க அதிகாரப்பூர்வமா அவங்க அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். நீங்க தேர்தலில் போட்டியிட என்னுடைய திட்டம் என்னுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது வந்து என்னுடைய கடமையா நான் பார்க்குறேன். ஏன்னா கட்சியை வந்து எப்படியெல்லாம் என்னால் ஒர்க் பண்ணி உழைச்சி பலப்படுத்துறதுக்கான என்னுடைய முயற்சி எந்த அளவுக்கு நான் வந்து செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ண ரெடியாக இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா முடிவும் அண்ணன் எடப்பாடியாரின் கையில் இருக்கு. அவர் வந்து சரியான முடிவு எடுப்பார், சரியான நேரத்தில் சரியான முடிவாக எடுப்பார். வாய்ப்பளிச்சா எங்கே போட்டிடுறாங்க? இப்போதானே சொல்லி முடிச்சிருக்கேன். அந்த எல்லா முடிவும் அண்ணனுடைய கையில் இருக்கு. அவருடைய முடிவில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அண்ட் கண்டிப்பா சரியான நேரத்தில் சரியான முடிவாக தான் இருக்கும். நம்ம கூட்டணி பற்றி ஆதரவு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. துணை முதலமைச்சர் பதவி வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்டது, அங்கே மறுத்திருக்கும் போது நாங்கள் கூட்டணி சேரல அப்படின்னு சொல்லி அது எப்படி அவர் வந்து சமீப காலத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அவருடைய கருத்துக்கும் இல்லை அவருடைய சொல்லுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கு, அதுக்கு பின்னணி என்ன, அது எவ்வளோ உறுதியான வார்த்தை எல்லாமே வந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவும் நம்ம விட்டுருவோம். அது சொன்ன ஒரு விஷயம், அவருடைய ஒரு கருத்து, அதோடு விட்டுருவோம். நம்ம எந்த விதமான ஒரு கூட்டணி பேச்சாக இருந்தாலும் அது நடந்ததா சொல்லப்பட்டாலும் இப்போ நடக்கிறதா சொல்லப்படுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக சொல்றது வந்து அண்ணன் எடப்பாடியாரோட பேச்சு மட்டும்தான். வேற எதுவுமே வந்து உறுதியாக எடுத்துக்க தேவையில்லை. பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் பரவிட்டு இருக்குங்களா? நடிகை நயன்தாரா பத்தி முன்னாள் அமைச்சர் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க எல்லாமே அதை வந்து எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ யாரு எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் பெண்களுக்கு எதிரானது, குழந்தைங்களுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது எதுவா இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா வந்து யாரும் அது அக்செப்ட் பண்றதுக்கோ இல்லை வந்து அது எக்ஸ்கியூஸ் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா இதுல ஒண்ணு இருக்குங்க, கண்டனம் தெரிவிச்சு ரொம்ப எதிர்த்து பேசுறாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா திமுக காரங்க, அவங்களுடைய ஒரு ரெக்கார்டை நீங்க ஒரு தடவை பாருங்க. பொன்முடி அவர்கள் முதற்கொண்டு ஒவ்வொரு திமுக தலைவரும் ஒவ்வொரு திமுக பொறுப்புல இருக்கணும், இன்னும் சொல்ல போனா மைக்கு கிடைச்ச ஒவ்வொரு திமுக கட்சிக்காரரும் எப்படி எவ்வளவு இழிவுபடுத்தி பேச முடியும், பெண்களை அவ்வளவு கேவலமா அசிங்கமா இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. அவங்க இப்போ வந்து இன்னொருத்தங்களை யாரா இருந்தாலும் இன்னொருத்தங்களை பத்தி அவங்க வந்து ஒரு கருத்தை இல்லை விமர்சனம் சொல்றாங்கன்னா அது வந்து அதுக்கான ஒரு அருகதை அவங்க எப்போ இழந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து செய்ய முடியாத ஒரு விஷயம். நான் வந்து ஏற்கனவே அதுக்கான பதில் சொல்லிட்டேனே. அது திருப்பி என்னை வந்து கேட்டு என்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்து நீங்க வர வைக்க பார்க்காதீங்க. யாரோட பொறுப்பு எப்படி எடுக்கணும், யாரு வந்து எப்படி பொறுப்பு எடுத்துக்கணும், அதுக்கான எப்படி இது பண்ணும் அப்படிங்கிறது பொறுப்பானவங்க எங்க கட்சியில இருக்காங்க. கண்டிப்பா அப்படிதான் நடந்திருப்பாங்க. நீங்க வந்து திமுக காரங்க அவங்க ரொம்ப கடுமையா வந்து அவங்க விமர்சிச்சு எதிர்த்து பேசியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது ரொம்ப வந்து இங்க இப்போ கண்டிக்க வேண்டிய விஷயம். அது யாரு? ஆமா, தூத்துக்குடியில மாணவி ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்திருந்தாங்க. 10 நாட்கள் கழிச்சு தான் சிசிடிவி கேமரா காட்சிகள் கைப்பற்றி குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சட்டத்தை? நீங்களே சொல்லியிருக்கீங்க 10 நாள் கழிச்சு சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சி குற்றவாளியை வந்து பிடிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்கன்னு. சிசிடிவி என்ன 10 நாளைக்கு என்ன லீவ்லையா போயிருக்கு? அங்கே அதே ஹார்ட் டிரைவ்ல தானே இருந்திருக்கு, அதே ஹார்ட் டிஸ்க் அதே ஸ்டோரேஜ் தானே இருந்திருக்கு. அது எடுத்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கறது 10 நாள் ஆச்சுன்னா எதுக்காக அவ்வளோ டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க? எவ்வளோ அழுத்தம் வந்த பிறகு அந்த 10 நாள் கழிச்சு அந்த ஒரு ஒரு கணிசமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 10 நாள் கழிச்சு ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்கன்னா இதுலயே நம்ம தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு சட்ட ஒழுங்கு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது திமுக ஆட்சியை நடத்துகிற பொறுப்பாளர்கள் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய எண்ணம் என்னங்கிறது தெளிவாக தெரியும்.